வணக்கம். cookG சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி கூட நல்லாயிருக்கும். அது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மூடி பெரிய மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பெரிய பெரிய சைஸ் ஜல்லடையில் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி நல்லா புழிஞ்சு அந்த பால் எடுத்துட்டு திரும்பவும் அந்த சக்கையை திரும்பவும் ஒரு டைம் மிக்சியில் போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி 2வது டைமும் புழிஞ்சு பால் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பில் குக்கரை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால்லையே எண்ணெய் வரும், அதனால் எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அதில் 2 பிரியாணி இலை, 5 கிராம்பு, 2 இன்ச்சு பட்டை, 3 ஏலக்காய், 6லேருந்து 7 பச்சை மிளகாயை லேசாக கீறிட்டு போட்டுக்கோங்க. கூடவே 2லேருந்து 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் அது கூட ஒரு 200 கிராம் ஃப்ரெஷ் பட்டாணி, பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. பட்டாணியும் போட்டு லேசாக வதக்கிட்டு, ரொம்ப வதக்க தேவையில்லை, லேசாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பை போட்டுட்டு திரும்ப ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு, நம்ம அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர், அதே டம்ளரில் 1.5 டம்ளர் பால் ஊற்ற போகிறோம். இப்போ நீங்கள் 1/2 கிலோ அரிசிக்கு நான் இந்த கப்பில் 5 கப் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டுருங்க. போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வெயிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட்டை போட்டு வச்சிடலாம். பிரியாணி அரிசி நம்ம பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். ஒரு விசில் வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக அது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்துருங்க. பாருங்கள் அரிசி எப்படி உடையாமல் இருக்குன்னு. ஒரு விசிலுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா சாதம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டாக ஒரு விசில் வந்ததும் அடுப்பை சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு தேங்காய் பால் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது கூட சிக்கன் கிரேவி அல்லது மட்டன் கிரேவி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.